ரெடி சூளை மேடு வந்தியா வெளி அது அவங்க பிந்துக்கு அப்புறமா பேசுவோம். யாராவது ஆடல யாராவது இருக்கலா இல்ல இல்லையா? நீ வரண்டா கேட்டியா? நான் ஒன்னா பார்க்க வரல. ஓ பாட்டியை கூப்பிடு. நீ வரண்டா நான் ஒன்னா பார்க்க வரல. ஓ பாட்டியை கூப்பிடு. திருப்பு சுந்தரி திருப்பு என்ன பையன் எடுத்துட்டு போறாய்? நான் ஒன்ன பார்க்க வரல. ஓ பாட்டியை கூப்பிடு. மளிகை கடைக்கு போயிருக்காரா? எனக்கு எல்லாம் தெரியும் கேட்டியா? இல்லை நான் வரலை. என் பையன் கூட நான் போகணும். அது கிடைக்கட்டும். பையன் கொடுக்கும். வாங்க காஃபி போட்டிருக்கேன். காஃபி போட்டாட்டுமா? புது காஃபி முடியாது. 4 கிலோவா? தெரியும் லிஸ்ட்ல இருக்கு. இந்த பாத்தியா அங்க அவசரத்துல தெரியும் மாதிரி கடைசியா இருக்கு பாத்தியா? என்ன சிரிக்கிறாய்? வெக்கமாலையா நோக்கு? எங்காட்டு அக்கௌண்ட்ல உங்காத்துக்கு மளிகை சாமான் வாங்குறதா? தப்புதான். ஆனா பாட்டி என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் உப்பு புளியாசிலாம் நீங்க தான் வாங்கி போடு. அதனால இப்ப வாங்கினா என்ன தப்புன்னு கேட்டா? கல்யாணமா? ஆருக்கு? நேக்கா நோக்கா நோக்க நேக்கமா ஆருக்கு சொன்னது? பாட்டி ஓம் பாட்டி பாட்டி சொன்னா நம்பிடுவதா? சாரு கேட்டாமா குதிரை ஆட்டம் வளர்ந்துருக்காய் தூண்ல பாதி நிக்கிறாய். பாட்டி சொன்னா நம்பிடுவதா? இத பாரு நீ அழகா இருக்கிற இல்லைங்களே அதுக்காக கை பிடிச்சா கல்யாணமா? மறந்து விட்டீங்க என்கிட்ட கஷ்டத்தை சொல்லி அசிங்கமா ஒரு தனிப்பா பாத்திருக்கியா? அவன் கையை நான் டெய்லி பிடிக்கிறேன். அதுக்காக அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஈஸ்வரா என்னாச்சு? குருவாயிருப்பா உங்களுக்கு நேக்கும் கல்யாணம் பாட்டி சொன்னாலே அதெல்லாம் பொய்யா? இல்லையா பின்ன பரம போய் பாழா போயிடுது. எது பாழா போயிடுது? இந்த பாருங்க எவனால நிக்காதீங்க போயிடுங்க. நான் ஒன்னும் உங்கூட பேச வரலை. நான் போறேன். உங்க கூட பேச வேண்டாம். இப்ப ஒண்ணும் இல்லாததுக்கு எதுக்கு கரையாய் நீ? இப்ப எங்க போறா நீ? விஷம் குடிச்சு ஆக போறேன். வேண்டாம் கேட்டியா? இந்த சாகசம்லாம் என்கிட்ட வேண்டாம் கேட்டியா? விஷம் குடித்து நீ செத்தா விஷம் இது கசக்கும் கோட்டும் நீ சாப்பிடக்கூடாது கேட்டியா? என்னது இது? இந்த விஷம் எங்க போச்சு? இந்த பாருங்க உங்க மாலிக்கூட ஒரு எலி பாஷம் வாங்கி கொடுத்துருங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பளை கேட்டா வெறும் அத்தியாயம் தான். ஆனா பொம்பளை கேட்டா புஸ்தகமே போட்டுருவா. என்னது இது? கெடுத்துட்டேன்னு ஆபாசம் எல்லாம் பேசிட்டு இருக்காய். காலங்காத்தால கனாயெல்லாம் கண்டேனே கையை பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியெல்லாம் பேத்துட்டு மாதிரி. ஐயோ ஐயோ பாழ போயிட்டு. நீ கனவு கண்டதுக்கெல்லாம் நான் எப்படி ஜவாப்தாரி ஆக முடியும்? என்ன கேட்காததுக்கு குழந்தைகள்லாம் எப்படி பத்துட்டாங்க? நீ இது கனவுல ஐயோ சாப்பிடக்கூடாது. நீ அதை எடுக்க ஒண்ணும் இல்லை விட்டுரு. எதுக்கு கரையிறாத? நீ எதுக்காக கரையிறாய் அதை மட்டும் சொல்லு. யாரு இருக்கா? பாட்டி நோக்கி இருக்கா? ஒன்றுக்கும் பேசல கேட்டா கல்யாணம் காட்சி வந்து யார் நடத்தி எங்க அம்மா நோத்தி இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? ஐயோ அழக்கூடாது. பொப்பாட்டி அழுதா என்னால தாங்க முடியாது கேட்டியா? எங்க எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, தங்க கிடையாது, ஆரும் கிடையாது, பொம்மநாட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா சமையல் கட்டு போக வரது கொட்டி இப்போ மளிகை கடை அவ்வளவுதான். நான் ஒரு பொம்மநாட்டியை எடுத்து பார்த்ததில்லை. உண்மையில சத்தியமா சொல்றேன். இப்போ உங்க பாட்டி பண்ண கொலஸ்டையால தெருவில் ஏற்பன்னு சொல்லி யாரும் கூப்பிடுறது? திருப்பூர் சுந்தரி உன் பேரு தான் சொல்லி கூப்பிடுறாங்க. முந்தானத்து ஒரு பொறுக்கி பையன் நான் ஸ்கூட்டர்ல விட்டுட்டு இருக்கும்போது திருப்பூர்னு சொன்னான். ஸ்கூட்டர் தான் நினைச்சிட்டு அப்படியே திருப்பி ஆட்டோ ரிக்ஷால அது மாதிரி இல்ல போயிட்டு போறது. நீ கொண்ட பாட்டியில எத்தனை கஷ்டம் தெரியுமா? எதை தாத்துறதுன்னு விவசாயம் கிடையாது. அதுக்கு இப்படிதான் கல்யாணத்துல ஒரு மாவன் தூங்கிட்டு இருந்தாரா பல்ஷன்னு தெரியல. அதுல வரட்டும் போல நான் திருப்பி வீட்டுல போனேன்னா பக்கத்துல வச்சுட்டேன். மாமா பிறந்து படுத்தாரா பல்லு கடிச்சிடுத்து. சாரி கேட்டியா? நீவும் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்காது. நான் செஞ்சுட்டேன். எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுகையா வந்தது. ஆனா இப்போ சிரிப்பா வருது. என்னது இது? எது? கட்டின்னு இருக்கோமா? கட்டின்னு இருக்கோம். ஆமாம். பேச்சு வாக்குல தெரியல. நான் போயிட்டு வரேன். வாசல்ல நினைச்சிட்டு பீரோவை திறந்துட்டேன். ஆமா அன்னைக்கு அப்படிதான் பாடி திறந்துட்டு
அது கீழே விழுது. மேடம் அதை எடுத்து நீங்க உரமா வச்சிடலாம். இல்லைன்னா இன்னொரு கிளிப்பு போடுங்க, 2 போடுங்க. சிவாமி வந்து எனக்கு ரொம்ப கொஞ்ச நாளா தெரிஞ்சா கூட எனக்கு ரொம்ப நாளா பழகின மாதிரியான ஒரு வார்ம்த் கொடுத்த ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்டு. ஐம் ஸோ ஹாப்பி இங்கே வந்து என்னால் கொஞ்சம் பாட முடிஞ்சுது, அவங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஸ்மால் டோன் ஆஃப் லவ். அவங்க வந்து அவங்களோட பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஆமாம் எஃபியில் பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவங்களோடது. இவங்க சிங்கிங் பேஷன். ஸோ அவங்களோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை சிங்கிங்கோடையும் பெயிண்டிங்கோடையும் செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பிராக்டிஸ் இல்லை, அதான் போன்ல கரெக்டா சொல்லி கொடுத்த நான் கேட்டேன்.